உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கேஷவ், பாரதி என்கிட்ட தமிழ் என்ன அவ அப்பாவை ஏத்துக்கவே மாட்டான்னு சொன்னப்ப கூட நான் அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு எந்த முயற்சியும் பண்ணல. அதை நான் விளையாட்டாதான்டா நினைச்சேன். ஆனா இந்த ஜென்மத்துல அவங்க என் கூட சேரணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாத்த முடியாதுடா. ஹாஸ்பிட்டல்ல தமிழ் என்ன அப்பான்னு கூப்பிட்டப்போ அப்பா பாப்பா டேய் மச்சான், என்னடா நீ இப்படி இருக்க? எனக்கு புரியுதுடா மச்சான். சரி, குழந்தை தான் உன்னை அப்பான்னு ஏத்துக்கிட்டால, நீ ஏன்டா இன்னும் பாரதி கிட்ட அதை பத்தி பேசாம இருக்க? நீ போனஸ உடனே ரிலீஸ் பண்றது கூட தமிழுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குணமாகறதுக்காக தான் எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கு அவங்க மேல இருக்கிற பாசம் ரொம்ப சுயநலமானது. எனக்கு அவங்களுக்கும் நடுவுல இருந்த அந்த யதார்த்தமான அன்பு புதுசுடா. நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ தொலைஞ்சு போன அவங்கள மறுபடியும் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. மொத்தத்துல அவங்க தாண்டா எனக்கு எல்லாமே. டேய், அப்புறம் எதுக்காகடா வெயிட் பண்ற? பாரதி கிட்ட உடனே இத பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வாடா. இல்ல கேஷவ், எனக்கும் பாரதிக்கும் நடுவுல என்ன போட்டியா நடக்குது? தமிழ் என்ன அப்பான்னு சொன்னதும் பாரதி கிட்ட போய் இப்ப என்ன சொல்றீங்க, அதான் தமிழ் என்ன ஏத்துக்கிட்டாளேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாரதிக்கு எப்போ என் மேல காதல் வருதோ அது வரைக்கும் நான் பாரதிக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். டேய் மச்சான், பாரதி கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்துல நானே உன்னை புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். எனக்கே உன் காதல் புரியறப்போ பாரதிக்கும் கண்டிப்பா புரியும். மச்சான், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.